Hi friends, welcome to Career Growth 360. So நீங்க இதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜாப்ஸ் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் லாங்குவேஜில். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் இப்போ டிசிஎஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிசிஏ பிஎஸ்சி அல்லது ஒகேஷனல் குரூப்பில் உங்களோட கிராஜுவேஷன் 2024-25 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹையரிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மே 11th வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் என்னைக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கூடிய இமெயில் அட்ரஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் இருக்குது. பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இக்னைட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அண்ட் பிசிஏ அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ 2 ஹையரிங் ப்ரோக்ராம். பட் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் இன்டெகிரேட்டட் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து இக்னைட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்குள்ளே வந்து போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோடிங் கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு போகிறப்போ உங்களுக்கு வந்து கோடிங் கொஸ்டின் இருக்கும். பட் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்குமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஜாப் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிசிஎஸோட யூனிக்கான ஒரு ப்ரோக்ராம் சயின்ஸ் டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜியுமே இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண உங்களை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்து எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலில் வந்து போயிட்டு ரெஜிஸ்டர் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி உங்களுக்கு வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அந்த ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி இந்த பர்டிகுலர் ஹையரிங்க்கு நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத அப்ளை ஃபார் ட்ராக் யூர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டேபு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஹையரிங்க்கு நீங்கள் அப்ளைட் ஃபார் டிரைவ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸ்டேட்டஸ் அப்படின்னா கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அண்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து வீட்டிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சென்டரில் தான் போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சென்டருமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அதில் நீங்கள் எந்த சென்டர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அப்போ தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அவங்களுடைய ஹெல்ப் டெஸ்க்கான இமெயில் ஐடி அண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ டெஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் வந்து இருக்க போகுது. அண்ட் 120 minutes வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் 2 hours கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 51 questions வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங்கும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தாச்சு. பட் உங்களுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு அரியர் எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. அண்டு இந்த பர்டிகுலர் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெப் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசிஎஸ் இக்னைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கொஸ்டின் வந்து மேண்டட்டரி. அண்டு நீங்கள் டிசிஎஸ் ஸ்மார்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்காது. ஒரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு 20 questions இருக்கும். அண்ட் 30 minutes வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டைமிங் கொடுக்குறாங்க.
கோடிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் 30 minutes ஆஃப் டைம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.